இங்க வாங்கல. எங்கம்மா கூப்பிடுற? எனக்கு ஒரு பாடம் புரியல. உனக்கு பாடம் புரியல? எதுவுமே புரியல. டாடி வாங்கல. டாடி இந்த போன்ல எனக்கு புரியவே இல்ல. அச்சனா சொல்லி கொடுங்க டாடி. இதுவா? I am a little teapot. I am a little teapot. Short. Short. And stout. And stout. Here is my handle. Here is my handle. And here is my spout. And here is my spout. When the water is boiling, Water is boiling. hear my shout. Hear my shout. Lift me up. Lift me up. And pour me out. And pour me out. Hey, Sati, Sati. அதான் சொல்றாரு. பறக்கவே மாட்டேன். ஏன் ராத்திரில ஊர சுத்தவா? தூங்கு, நல்ல ரெஸ்ட் எடுத்துக்க. குட் நைட் டாடி. Sati, Sati. நீங்களா? நீயா? என்ன லக்ஷ்மி கையில் என்ன? வெரி குட், வெரி குட். ஓகே, நீ சாப்பிட்டியா? என்ன புதுசா கேக்குறீங்க? நீங்க சாப்பிட்ட மிச்சத்தை தானே நான் எப்பவும் சாப்பிடுவேன். ஆமா, மறந்துட்டேன். சாந்தி பிறந்ததுக்கு அப்புறம் உங்க ரூமுக்கு வர்றது, சந்தோஷமா பேசுறது இன்னைக்குதான். ஐம் சாரி. என்ன செய்யறது, விதின்னு ஒண்ணு இருக்கே, விட்டு வைக்குதா? நடந்துகிட்டே பேசுறீங்க, உட்காந்து பேசலாமே. உட்காந்து பேசுறேன். சாந்தி இந்த போயம் தெரியலன்னு சொன்னா போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன். சாந்தி நேரம் தூங்கி இருப்பா. ஆமாமா, சாந்தி தூங்கிருப்பா. நான் ஒரு ஃபூல், எல்லாத்தையுமே மறந்துடுறேன். அம்மாவுக்கு கால்ல மருந்து போட்டு மசாஜ் பண்ண மறந்துட்டேன். அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்க. நான் போய் படிச்சுக்கிட்டே இருக்கணும். 1 நிமிஷம். ஓகே. என்னப்பா இது? தூங்க போறதால திடீர்னு பரப்பிட்டு எங்க வந்துட்டேன்? ஒண்ணு இல்லம்மா, உன் காலுக்கு மருந்து போட மறந்துட்டேன், அதனால தான் வந்தேன். அதுக்கு நீயே வரணுமா? நான் தேச்சுக்கிறேன், நீ போப்பா. தானா வைத்தியம் பண்ணிட்டு அது சரிப்படாதுமா. எல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். நீ பேசாம படுத்து. கேக்க இந்த அன்பு எப்போது இருக்கணும், குறையவே கூடாதுப்பா. அம்மா, கடவுள் புண்ணியத்துல இனிமே நமக்கு எந்த குறையும் கிடையாது. எல்லா நலமும் பெருகும். சரி சரி, நேரமாச்சு, நீ போய் உன் ரூம்ல படுத்துக்க. இன்னைக்கு ராத்திரி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மசாஜ் பண்ணணும். அதனால நான் இங்கேயே படுத்துக்கிறேன். நல்ல வேலைப்பா, நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கல. படிச்சிருந்தா வருஷம் பூரா எனக்கே வைத்தியம் பண்ணிட்டு இருப்பேன். சேகர், சேகர், நீ போய் உன் ரூம்ல படு. அம்மா, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மசாஜ் பண்ணணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நானே உன்னை கூப்பிடுறேன், நீ போ.
சாந்தி, நான் என்னது சத்தியமா நான் ஒரு தப்பு செய்யல. என்னது இது? என்னது பார்வையே சரியில்லை. ராத்திரி எல்லாம் எங்க போயிருந்தீங்க? ராத்திரி அது வந்து ராத்திரி ராத்திரி அம்மா நீங்க ரூம் விட்டு வெளியே போக சொன்னீங்கல்ல, நான் ஹாலுக்கு வந்தேன். வந்தோன்னு ஒரு கால். அதான் உங்க கால். ஏன் கால? இல்ல, அது ஜெர்மன் டாக்டர் கால். ஜெர்மன் டாக்டர் கால் போட்டு அதாவது டெலிபோன் பண்ணி என்ன வர வச்சார். நான் போனேன். அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டாரு. ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன். இன்னும் 15 நாள்ல நான் ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்துடுறேன். வந்தோன்னு அம்மா கால அறுத்து ஆபரேட் பண்ணி சரிப்படுத்தினேன்னு சொன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டேன். நல்ல வேலை. எங்களுக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துருச்சு. இப்ப சந்தேகம் எல்லாம் போயிடுச்சுல்ல. அது சரி சேகர், எல்லாத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்கிறியே, நமக்கு பிரஸ் ஒண்ணு இருக்கு, அது ஞாபகம் இருக்கா? ஓஹோ, பிரஸ் ஒண்ணு இருக்கு, அது மட்டும் விட்டு போச்சு. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகப்படுத்துறீங்க. நான் பிரஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். ஹலோ, நான் நமச்சிவாயம் பேசுறேன். ஆமா சபாபதி. நான் என்ன சொன்ன ஆளுங்கெல்லாம் வந்து சேரல. எல்லாம் வந்தவுடனே அங்க கூட்டிட்டு வரேன். சபாபதி, ஒரு விஷயம், அங்க நான் வரப்ப மாறு வேஷத்துல தான் வருவேன். ஓகே? முதல்ல இந்த சீட் எடுக்காரு, அப்புறம் என்ன? அவர் வரத்துக்குள்ளே சட்டு முட்டு இந்த வேலையை முடிச்சுட்டா. ஓகே, இன்னைக்கு நம்ம முதலாளியோட தாத்தா பிறந்த நாள். உங்களுக்கு எல்லாம் லீவ். போங்க. என்ன சார் இப்ப சொல்றேன்? எப்ப சொன்னா ஐயா வாயில என்ன வந்தா லீவு லீவு தான். போக 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 போயா லீவு சார். வாங்க சார். இவர்தான் ஆர்டிஸ்ட் ஆறுமுகம். பாக்குறது அப்படியே வரைவாரு. நமக்கு வேணுன்ற 10, 100, 1000 எல்லாம் அப்படியே வரைஞ்சு கொடுப்பாரு. நல்ல ஆர்டிஸ்ட் இவரு. போட்டோகிராபர் சூச. டக்கு டக்குன்னு படம் எடுப்பாருங்க. இருட்டுல கூட எடுப்பாரு. அவரு வரைஞ்சு கொடுக்கறத அப்படியே போட்டோ எடுத்து கொடுப்பாரு. இவர்தான் ஆசாரி அருள் பிரகாசம். அவர் எடுத்து கொடுக்குற போட்டோவை அப்படியே ஈயத்துல சடக் சடக்குன்னு செதுக்குவாரு. பிளாக் பேக்கர். இவரு ஆடியோ பாடம். அவரு செதுக்கி கொடுக்கறத வச்சு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பிரிண்ட் அடிப்பாரு. பிரிண்டரு. அப்புறம் நான் எடுக்கிறேன், நீங்க இருக்கீங்க. அப்புறம் என்ன போறேன்? நாங்க இது இப்ப லோக்கல் அடிக்கிறோம். இது சக்சஸ் ஆகி போச்சு. உலகத்துல உள்ள எல்லா நாட்டு நோட்டையும் அடிச்சு தள்ளிடுவோம். எடுங்க முள்ள பறக்காதீங்கடா. ஏன் அலையறீங்க? உட்காருங்க. ஒரு கிண்ணத்தை எழுதுகிறேன், பல எண்ணத்தில் எழுதுகிறேன். என்னையாது உன் பேச்சு கேட்டு நான் அவர்கிட்ட எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன். ஆள் 1 மாசத்துக்கு வரமாட்டான்னு சொன்ன வந்து நிக்கிறாரையா? அதானுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன விடுங்க, என்கிட்ட சொன்னவளை போய் கேட்டுக்கிட்டு வந்துடுறேன். மேரி, ஆள் ரொம்ப கோவமா இருக்காரு. நீ வழக்கப்படி போய் அவனை தாஜா பண்ணிட்ட. மேரி அக்கௌண்டன்ட். கதை வாட் டார்லிங்? என்னங்க ஒண்ணும் செய்ய முடியல, ரொம்ப கோபமா இருக்காரு. அப்படியா? சார், மேனேஜர் கமிங். என்ன மிஸ்டர், எல்லா விஷயத்திலையும் முதலாளியே ஃபாலோ பண்றாப்ல இருக்கு. மன்னிக்கணும் சார், இது மாதிரி எப்பவுமே நடந்ததில்லை. இது ஒண்ணு போதாது. முதலாளியை பார்த்து மேனேஜர், மேனேஜர் பார்த்து ஸ்டாஃப்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா வருஷம் பூரா கம்பெனி கலகலகலன்னு இருக்கும். முதலாளிக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. என்னது? உங்களுக்காக 20,000 ரூபாய் கேஷ் எடுத்து வச்சிருக்கேன். எங்க இருந்து? கம்பெனில இருந்து. அதான பார்த்தேன். உங்க ஒப்பம் வீட்டுல இருந்து இல்லையே. முதலாளியோட பேசி பேசி பழக்கமா போயிடுச்சு. இன்னும் என்னென்ன பழக்கம் வச்சிருக்க? வேற ஒண்ணும் இல்லை சார்.
ஆபீஸ்ல எத்தனை பாட்டில் விஸ்கி இருக்கு? அதான் பார்த்தேன். முதலாளி சாப்பிடுறீங்களா? ஏய், எத்தனை பாட்டில் விஸ்கி இருக்கு? 2 பாட்டில் சார். பெட்டியில கேஷ் எவ்வளவு இருக்கு? இதை பார்த்து சொல்றேன். எத்தனை பாட்டில் விஸ்கி இருக்குங்கிறது உனக்கு தெரியும், பெட்டியில இருக்கிற கேஷ் உனக்கு தெரியாதா? மேனேஜர் வேலையா பாக்குற? இந்த வா, கம்பெனியுடைய வரவு செலவு என்ன, பேங்க்ல எவ்வளவு கேஷ் இருக்குது, கம்ப்ளீட் பேலன்ஸ் ஷீட் இன்னும் 2 நாள்ல என் கைக்கு வரணும். இல்ல பின்னால பணமட்டையை கட்டி வரட்டிடுவேன், ஜாக்கிரதை. சார் ஊட்டிட்டு இருங்க. பிங்களா ஸ்பீக்கிங். ஹலோ, நான் நமச்சிவாயம் பேசுறேன். ஏய், உனக்கு எவ்வளவு சொல்லி ஆளை கோட்டை விட்டிய? கோட்டை விட்டுட்டேனா? என்ன உளறீங்க? யார் வளர்றது? ஏய், சேகர அங்கேயே மடக்கி வைன்னு நான் சொன்னேன். ஆமா, அவர் இங்கதான் இருக்காரு. அங்க இருக்கானா? அப்ப இங்க இருக்குறா? அங்க எப்படி இருக்க முடியும்? இதோ இங்க நல்லா குடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. என் டியூட்டி நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வேணா இங்க வந்து பாருங்க. சேகர் அங்க இருக்காருன்னு அப்படின்னா இன்னைக்கு இங்க வந்தவன் டூப்ளிகேட்டா?